ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபியம் வாய்ஸ் ஓவர். நாம பார்த்துட்டு இருக்க சீரிஸ் நானோ மிஷன். வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம். ஹீரோ சொல்கிறான், எனக்கு இப்போது ஹோ ஜிங் சாங்கோ இன்ஸ்ட்ரக்டரை மீட் பண்ணி ஃபைட் பண்ணி எல்லோ பேட்ச் ஜெயிக்கணுன்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்து இம்பி அவங்க ஆச்சரியப்படுறாரு. என்னது விளையாடிட்டு இருக்காத, உனக்கு கேப்பபிலிட்டி எதுவோ அதுக்குள்ளே யோசிக்கிற மாதிரி பாரு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறாரு. ஆமாம், அவன் சொல்கிறது கரெக்டு தான். அவசரத்தில் முடிவெடுக்காத, நல்லா யோசிச்சு முடிவெடு அப்படின்னு நம்ம எம்பி அவங்க சொல்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, உங்கள் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. இந்த சண்டையில் மட்டும் நான் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் விலகி வந்துடுறேன். எனக்கு இந்த சான்ஸை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். என்ன இந்த பையன் பனிஷ்மெண்ட் இப்போ தான் முடிஞ்சு, இன்னும் உனக்கு அறிவே வரல, இவன் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறானே அப்படின்ற மாதிரி எம்பி அவங்க நினைக்கிறாரு. சரி, ஓகே, நீ முடிவு எடுத்துட்ட, வேறு வழி இல்லை. சரி, உனக்கு சாய்ஸை கொடுக்குறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அடிப்படாத மாதிரி பார்த்துக்கோ, சரியா? இல்லைனா இதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே இருக்காது அப்படின்ற மாதிரி இம்பி அவங்க சொல்கிறாரு. ஹீரோ நன்றி சொல்கிறான் வணங்கி. என்னது போயும் அந்த ஸ்டூடெண்ட் நம்பர் 7 சபார்டினேட்டாக இருக்கு சொல்கிறியா? போடா டே சே அப்படின்னு தட்டி விட்டு போகிறான் ஒருத்தவன். அதுதான் சோகமாக நிற்கிறான் நம்ம ஹியோபாங்கு. என்னடா இதோட எனக்கு 4வது ரிஜெக்ஷன். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் தேடி பார்ப்போம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தில் ஆள் சேர்க்கறதுக்கு ஹியோபாங் முயற்சி பண்ணிகிட்ருக்கான். கிரவுண்டில் கூட்டம் கூடுது, யாரோ வந்து நிற்கிறாங்க. என்னடா கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹியோபாங் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழையிறான். என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ ஆச்சரியப்படுறான். அட, நம்ம தலைவர் எப்போ வெளியே வந்தார் இவர் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். இன்னும் உண்மையிலே சேலஞ்ச் பண்ண போகிறானா இவன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வெளியே வந்துட்டார், அது உண்மையிலே இன்ஸ்ட்ரக்டர் ஹோ தான். ஆஹா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவன் அவரையே எதிர்த்து போகிறானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சாருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க கூட தாண்டா ஃபைட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்டேன் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஹோக்கு சந்தோஷம். 2 பேரும் மாற்றி வணக்கம் வச்சுக்கிறாங்க. வணக்கம் வச்சுக்கிறோம். என்ன தம்பி, ஸ்வாட்டில் சண்டை போட போறியா இல்லை வெறும் கையோட சண்டை போட போறியா? இல்லை சார், வெறும் கையோட. சரி, ஆரம்பிக்கலாம் வாங்க. உண்மையாலே சேலஞ்ச் பண்ண போகிறான் போல இருக்குது. ஏன்னா எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க நம்ம ஹியோபாங்கோ இன்க்ளூடிங். ஏன்னா எல்லா விதமான வாரிசு கேண்டிடேட்டும் இவரை அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோ போய் ஃபைட் பண்ணுறதுக்கு இறங்கியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக பேட்சோட தான் வருவான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ஃபைட்டை பார்க்கலாம். அவர் தனது ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணுறாரு. ஒரு எல்லோ கலர் ஆரா ரிலீஸ் ஆகுது. ஓஹோ, என்ன இவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆனாலும் இவர் ஜெயிக்கவே முடியாது. இந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நான் நிறைய இழந்துட்டேன். இப்போ நான் சண்டையில் ஜெயிச்சா மட்டும்தான் திரும்பி எல்லாத்தையும் பெற முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். வா என்னை அடி அப்படின்ற மாதிரி இந்த பிரின்சிபல் அந்த இன்ஸ்ட்ரக்டர் பேசுகிறாரு. இந்த டிமானிக் கல்ச்சரில் பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் எப்பவுமே முக்கியம். என்னோடய ஸ்கில்ஸ் இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். வணக்கம் சார், ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 பேரும் கண்ணு பார்த்துக்கிறாங்க. ஒரே டைமில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோ மூச்சை விட்டுட்டு ஒரே அடியில் ஃபுல் பவர்ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக வரான். அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கே ஆச்சரியம், என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் இவன். ஆனால் எப்படி இருந்தாலும் உன்னோட மொத்த பிளேட் டெக்னிக்கை நான் கரைச்சி குடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி அட்டாக் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அதை தடுக்கிறாங்க. அதை இவர் அனலைஸ் பண்ணணும்னு சொன்ன டெக்னிக்கை அசல்ற நம்ம ஹீரோ தடுத்து திருப்பி விடுறான். இவர் பார்த்து ஆச்சரியம், என்னடா ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணுற பிளேட் டெக்னிக் பதிலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறானே, இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் நினைக்கிறாரு. அவர் என்னென்ன அடிக்கிறாரோ நம்ம ஹீரோவை அசால்ட்டாக நம்ம ஹீரோ தடுத்து விட்டுக்கிட்டே இருக்கான். என்னடா என்னோட 5th டெக்னிக்குமே நீ தடுத்துறியா? பரவாயில்லையே, இவன் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணல, இவன் கரெக்டாக இதை தடுக்கிறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இதே பேஸில் போனால், தம்பி இந்த அளவுக்கு நீ ஸ்வாட் டெக்னிக் பண்ணுற அப்படின்னா நான் டிஃபிகல்ட்டி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் தம்பி அப்படின்ற மாதிரி அவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அவர் 7 டிவன் ஸ்வாட் டெக்னிக்கில் 4 டெக்னிக்ஸ்ங்க, ஃபஸ்ட்டுலேருந்து 4வது டெக்னிக் வரைக்கும் சைமல்டேனியஸாக ரிலீஸ் பண்ணுறாரு. இதை பார்த்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டெக்னிக்லேருந்து 4th டெக்னிக்கை ஒரே டைமில் பண்ணுறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ சலச்சவன் இல்லைங்க, நம்ம தலைவாங்க ஹெவன்லி டிமானிக் ஸ்வாட் ஆர்ட் யூஸ் பண்ணுறாங்க நம்ம தலைவன். என்னது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டெக்னிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஆச்சரியமாக பார்க்கறது எல்லாமே இருக்கட்டும், நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருக்கான். அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இந்த ஸ்வாட் டெக்னிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல இதனால் பிளாக் பண்ண முடியாது, கண்டிப்பாக உடம்புல பட்டுரும், ஏதாவது டிஃபென்சிவ் ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே அவர் 2 கோடு போட்டான். நம்பால் கோடு போட்டு ஒரு அடிக்கிறாங்க, பறக்கிறாரு அந்த இடத்துல. அவர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கதி கலங்கி போயிருக்கானுங்க, என்னதான்டா நடக்குதுங்க. அவர் பறந்து போய் விழுறாருங்க. பறந்து போய் விழுந்ததுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. ஆஹா, இன்ஸ்ட்ரக்டர் இன்னும் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு போலக்கே நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனால் அவர் நினைக்கிறாரு, என்னடா என் 10 ஸ்டார் கீ யூஸ் பண்ணியும் என்னால் தடுக்க முடியல அவன் ஸ்வாட் டெக்னிக்கை. உண்மையான ஸ்வாடை மட்டும் யூஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நான் செத்துருப்பேன் அப்படின்னு ஜின் சாங் ஹோன்னு நினைக்கிறாரு. நான் எந்த விதமான ஸ்பெஷல் டெக்னிக்கும் யூஸ் பண்ணல, நான் அவன் மேலே ஈஸியாக கூட போலையே, எப்படி என்னை தடுத்து அவன் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்தான். டேய் சியோன், நீ வேறு லெவல்ரா, என்னை இந்த லெவலில் நீ சண்டை போட வச்சுட்ட பார்த்தியா, நீ உண்மையிலே சூப்பர் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அவர் உடம்புல இருந்து நான் அனுப்பின கீ அவர் எக்ஸ்பெல் பண்ணிட்டாரா? அவர் மொத்த கீயும் யூஸ் பண்ணுறாரு. ஆஹா, இவர் பெரிய மாஸ்டராக இருப்பார் போலக்குன்றதை ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என்கிட்ட ஸ்வாட் ஆர்ட் இருந்தால் மட்டும் தப்பிக்க முடியாதுன்றதையும் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். என்ன தம்பி, இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாமா சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அந்த இடத்துல திடீர்னு அவருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, அமைதி ஆகிறாரு. அவர் உடம்புல இருந்து கீயை அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. கையை பார்த்தீங்கனாலே தெரியும். என்னாச்சு, என்ன அவர் ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவரே எடுத்துக்கிட்டாரு. அவர் அமைதியாக இருக்கார். தம்பி, உன்னை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்டா, உன்ன மாதிரி ஒரு ஆள் தான்டா தினமும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருப்பேன்னு பாராட்டி பேசுகிறாரு. ஒருவேளை இவன் இருக்கிறதுலே ஒரு லெஜெண்டரி ஃபிகராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கல்ட்டிலே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த பேட்சை பிடி, நான் இன்றைக்கி ஒத்துக்கிறேன் என் தோல்வியை.
உன்னை விட யாருமே சிறந்த குரூப் லீடராக இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பாராட்டுறாரு. ஹீரோ வந்து சந்தோஷமா வரா, ரொம்ப நன்றி இன்ஸ்ட்ரக்டர். டேய் அவன் உண்மையிலே பண்ணிட்டான்டா, பண்ணிட்டான் அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே கத்துறாங்க. தலைவரே தலைவரே வெளியே வந்துட்டிங்களா தலைவரே அப்படின்னு நம்ம ஹியோ பாங் வந்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. உங்களோட வருகைக்காக நாங்களாம் காத்திருந்தோம் தெரியுமா. சரி சரி அமைதியாரு, பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அந்த ஜிங் சாங் ஹோ பார்த்து தான் இருக்காரு. யோன் யாரா அவன் என்னை கூப்பிட்றது, அட நம்ம பேக்கி, இவன் எதுக்காக என்னை கூப்பிட்றான், ஏதோ சொல்ல வரானோ, என்னாச்சு ஏதோ இம்பார்ட்டண்ட்டா, ஒன்றுமே புரியலையே நம்ம ஹீரோக்கு அந்த இடத்துல. திரும்பி பார்த்தா மண்டி போடுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவே ஆச்சரியமாக பார்க்குறான் அந்த இடத்த. இதுக்கடா இவன் மண்டி போட்டிருக்கான், நம்ம ஹீரோக்கும் புரியல, நம்ம ஹீரோ பாங்க்கும் புரியல. அம்மா உனக்கு என்ன வேணும், இல்லை இல்லை அது வந்து இல்லை எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி சொல்கிறான் அந்த இடத்துல. நீங்கள் பாய்சன் கிளானோட கைப்பிடியிலேருந்து என்னை காப்பாற்றுனீங்க, ரொம்ப நன்றி சியோன் அப்படின்ற மாதிரி யங் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் பேக்கி அந்த இடத்துல. இதை சுற்றி இருக்கிற எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, என்னது நம்ம கேடட் 18 பாய்சன் பண்ணிட்டாங்களா பாய்சன் கிளான்லேருந்து, எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அவன், எனக்கு தெரியும் என்னை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக தான் அவனை போய் இருந்தவரை அடித்து அவன் டேன்டீனை டிஸ்ட்ராய் பண்ணிங்க, இப்போ அதனால் நீங்கள் டிடென்ஷன் சென்டர் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிங்க, ரொம்ப நன்றி, உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சபார்டினேட்டாக இருக்கேன் அந்த மாதிரி பேசுகிறான் அந்த இடத்துல. அவன் எதுக்காக எவ்வளோ வியர்டாக பேசிகிட்டு இருக்கான். ஓஹோ அப்போ நம்ம ஹீரோ வந்து இவனை காப்பாற்றுறதுக்காக தான் உள்ளே போயிருக்கா போல இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரோட எண்ணமும் ஹீரோ பற்றி மாறுது. உங்களோட லாயலான சபார்டினேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேக்கி கேட்குறான் அந்த இடத்துல. ஓஹோ இந்த பிளானை இவனுங்களா தான் போட்டிருப்பானுங்க போல இருக்கு அப்படின்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். கடைசியில் எல்லாரோட எண்ணமும் மாறுது நம்ம ஹீரோ பற்றி. ஓஹோ தனது லாயலான ஒரு சபார்டினேட்காக இவ்வளோ இறங்கி செய்கிற ஒரு தலைவரா அப்படின்னு எல்லாரோட எண்ணமும் மாறுது. பரவாயில்லையே பேக்கி, கொஞ்சம் ஆக்வர்டாக பேசினாலும் சூப்பராக பண்ணிட்டுடா அப்படின்னு வாங்க மைண்ட் டிரான்ஸ்மிஷனாக பேசுகிறான். உன் ஐடியாக்கெலாம் நான் ஒத்து வந்த பற்றியா என்ன சொல்லணும் அப்படின்னு கடுப்பாய் பேக்கி பேசிகிட்டு இருக்கான் மைண்ட் டிரான்ஸ்மிஷனில் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். வாங்க அங்கே ஜாலியாக. சார் இது உங்களுக்கு ஓகேவா, என்ன நான் அசிங்கப்படுறேன்னு நினைக்கிறியா அவனோட ஸ்கில்லை வச்சு தான் ஜெயிச்சு காமிச்சான், ஸோ கொடுத்தல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமாம் சார், அவ்வளோ ஒரு அமேசிங்கான ஸ்வாட் டெக்னிக் கற்றுருந்ததை பார்த்தா ரைட் கார்டியன் கிட்ட இருந்தால் கற்றுருந்துருப்பாங்களோ அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு டவுட்டாக கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த ரைட் கார்டியன் ஒரு கிராண்ட் மாஸ்டர் தானே, ஸோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, ஆனால் நம்ம இம்பி அவங்க நினைக்கிறாரு. ஆனால் ரைட் கார்டியன் வந்து ஒரு பிளேட் டெக்னிக்கை புகழ் பெற்றவர், அவர் ஏன் தன் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்வாட் டெக்னிக் சொல்லி தர போகிறாரு அப்படின்னு ஒரு குழப்பமாக தான் இருக்காரு. என்ன சார் நீங்கள் ஆஃபீஸ் வரலையா, இல்லை நான் மொட்டை மாடி போய் கொஞ்சம் ஜில்லுன்னு காற்று வாங்க போகிறேன், நீ கிளம்பு அப்படின்னு அவர் மேலே போகிறாரு. மேலே யாரும் நின்றுருக்காங்க. அட நம்ம பிரின்சிபல் தான், அவர் டேரக்டர்னு கூப்பிட்றாரு. என்ன கடைசியாக இங்கே வந்துட்டிங்க போல இருக்கு. நல்ல வேலை சார், நீங்கள் மைண்ட் டிரான்ஸ்மிஷன் மூலமாக என்கிட்ட சொன்னீங்க. திடீர்னு அவர் கிளிக்கான மாதிரி இருந்துச்சுங்களேன் சண்டையில், அது என்னென்னா சொல்லியிருக்காரு போல இருக்கு, அங்கேயே நிறுத்து சண்டையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்கு. நீங்கள் சொன்னதுனால நல்லபடியாக நிறுத்த முடிஞ்சது என்னால், எனக்கு புரியுது ஏன் உன்னால் நிறுத்த முடியலன்னு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வாட் டெக்னிக் மூலமாக நம்ம ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறது நியாயமான விஷயந்தான் அப்படின்ற மாதிரி அவரும் பேசுகிறாரு. நானும் ஒரு இடத்துல இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பேன்ற மாதிரி பேசுகிறாரு. அந்த இடத்துல சொல்கிறாரு நம்ம ஜிங் சாங் ஹோ, என்னுடைய இளமை காலத்தில் நான் எக்கச்சக்க பேட்டில் சந்திச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 100 பேட்டில் கிட்ட சந்திச்சிருக்கேன். ஜஸ்டிஸ் ஈவில் அப்படின்னு சொல்லி பல ஃபோர்ஸஸ் கூட சண்டை போட்டிருக்கேன் நான். ஆனால் இந்த மாதிரி ஒரு என்னோட லார்டுன்னு இடத்துல மென்ஷன் பண்ணுறது யாருன்னா நம்ம கரண்ட்டான டிமானிக் லார்டை தான் சொல்கிறாங்க. அவரு கூடவே நான் சண்டை போட்டிருக்கேன். நம்ம எல்லாத்தையுமே அமைதியாக கேட்டுட்ருக்காரு நம்ம பிரின்சிபல் அந்த இடத்துல. நீங்கள் தான் அவருக்கு கார்டியனாக இருந்திருக்கீங்க, ஸோ என்னை விட உங்களுக்கு அது பெட்டராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம சியோன் யூஸ் பண்ணது நம்ம லார்டோடைய டிமானிக் ஸ்வாட் டெக்னிக் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த டிமானிக் ஸ்வாட் டெக்னிக் நம்மளுடைய ஹெவன்லி டீமனால் உருவாக்கப்பட்டது. நம்ம கல்ட்டில் அதுவும் டீமன் லார்டுக்கு மட்டும்தான் அந்த டெக்னிக் தரப்படும், வேறு யாருக்குமே டெக்னிக் தரப்படாது. அந்த ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹெவன்லி டீமன் ஆன்செஸ்டர் ஒரு ஜீனியஸாகவே அழைக்கப்பட்டார். ஆமாம், அது கண்டிப்பாக ஹெவன்லி டீமன் ஸ்வாட் டெக்னிக் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்சிபல் நினைக்கிறாரு. ஆனால் அது அதை விட வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. ஹெவன்லி டீமன் ஸ்வாட் டெக்னிக்கே மிஞ்சிற அளவுக்கு ஒரு டெக்னிக்கா அது என்னவா இருக்கும், இந்த கிட்டுக்கு எப்படி கிடச்சிருக்கும்? ஒருவேளை அந்த சஃபயர் ஸ்டோன் இருக்க லைப்ரரியில் அதுலேருந்து இவன் கற்றுருந்துருப்பானோ? ஆனால் நான் கூட பார்த்தேன், கோடு மேலே கோடு போட்டிருந்தாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே. நம்ம ஆள்கிட்ட தான் நேனோ இருக்குல்ல, அது நம்ம பிரின்சிபலுக்கு தெரியாது. டேரக்டர் ஒருவேளை அது இந்த ஸ்டோன்லேருந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு அவர் சொல்ல வரத்துக்குள்ளேயே இன்ஸ்ட்ரக்டர் ஹோ இந்த விஷயத்தை நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓஹோ நீங்களும் என்ன மாதிரி தான் நினச்சிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு ஜிங் சாங் ஹோ சொல்கிறாரு. அதுதான் இப்போதைக்கு சரியான முடிவாக இருக்கும். இப்போ எல்லோரும் நம்ம ஹீரோ கிட்ட நோக்கி வராங்க. ஹலோ யங் மாஸ்டர் சியோன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து பேசுகிறா. நீங்கள் உங்களுடைய சபார்டினேட்டுக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், நான் உங்களுடைய சபார்டினேட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி உங்கள் நீங்கள் வந்து சேர்த்துக்கிறதுல பொண்ணு ஆணுலாம் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசுகிறா. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோ சாங் ஹவா. இவ டிஸ்ட்ரக்டிவ் ஆக்ட் கிளானை சேர்ந்தவ. இவ ஸ்டூடெண்ட் நம்பர் 220 அப்படின்னு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. அதை வாங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க, விழுந்துட்டான், ஒரே கல்லில் விழுந்துட்டான் நம்ம வாங்க அந்த இடத்துல. எதுக்கடா வெக்கப்படுற நீ அப்படின்னு சொல்கிறான் நம்ம பேக்கி அந்த இடத்துல. இருங்க நானும் வரேன், என்னோட மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லாம் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் நான் ரொம்ப உண்மையாக இருப்பேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் முட்டி போடுறான். ஒருத்தவங்க தனது மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை எப்போ வேணால் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நான் என்னோட குரூப்பில் நான் அவனை சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். அந்த இடத்துல ரொம்ப ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் தானேங்க இங்கே எல்லாமே, அதையும் தாண்டி உங்களுக்கு உண்மையாக இருக்கேன்னு ஏற்றுக்கோன்றதுக்கு ஒருத்த வந்து ஏற்றுக்கிறான் பார்த்தீங்களா, அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போல இருக்கு. நான் ஜின் ஃபேமிலியோட எல்டஸ்ட் சன்
உங்களுடைய வாழ்நாள் அடிமையாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கீழே தரையில் முட்டுறான். அதை பார்த்து எல்லாரும் என்ன இவன் ஓவராக பண்ணிட்டு இருக்கான், மற்றவங்க 2 பேர் மனசில் நினைக்கிறாங்க நமக்கு இன்னொரு ஹியோ பாங் கிடச்சிட்டான் போல இருக்கே, ஹியோ பாங் எப்பயுமே இப்படி ஓவராக தானே பண்ணுவான். என்னடா இது, இன்னும் நமக்கு 3 பேர் தேவைப்படுறாங்களா, நான் நிறைய பேர் வருவாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் நம்ம வாங்க நினைக்கிறான். பரவாயில்ல, நம்ம லீஏஜ்க்கு இப்போது எல்லோ பேட்ச் கிடச்சிச்சு, ஸோ பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் வருவாங்க. நம்ம ஹீரோ கேட்குறான், ஆமாம் மற்றவங்களும் எங்கே போனாங்க, எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. தலைவரே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு ப்ரைவேட்டான பிளேஸில் பேசுவோம். அந்த இடத்துல எல்லோரும் எல்லா விஷயத்தையும் பேசுகிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஓஹோ, அப்போ அவங்க 2 பேரும் நம்ம குரூப் விட்டு போயிட்டாங்களா, பரவாயில்ல, உங்கள் மிச்சம் இருக்கிற 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாருமே நிறைய பீப்புள்ஸ் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் சேஃபாக வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நம்ம மா சில்லும் ஜா உம்மின்னும் சொல்கிறாங்க அந்த இடத்துல. சரி, அவங்க 2 பேரும் இருக்கட்டும், எங்கே ஓஜவங்க எங்கே, அந்த இடத்துல நம்ம தலை குனிகிறான், கடுப்பாகிற அவங்க 2 பேரும் எல்லோரும் கண்ணை சுருக்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அந்த இடத்துல, எல்லா கதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓஜவங்க இப்போ கரண்ட்டாக நம்ம மெடிக்கல் வார்டில் இருக்கிறது சொல்கிறாங்க. ஓஹோ, இந்த ஹாயில் மயங்களை தானா, இவனை ஏதாவது பண்ணி ஆகணுமே. நம்ம பேகி நினைக்கிறான், பரவாயில்லையே முன்னாடியை விட இவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கான் போல இருக்கு. பனிஷ்மெண்ட்டுக்கு அப்புறமா கோவத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்துகிறானே இவன், முன்னாடி மாதிரி இவன் மோசமாக நடந்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பேகி நினைக்கிறான் அந்த இடத்துல. தலைவரை இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிறீங்க? சரி, இந்த அகாடமிலாம் அலோவ் பண்ணியிருக்காங்க மற்ற ஸ்டூடெண்ட் கூட அடித்து சண்டை போடுறதுக்கு, ஸோ இதெல்லாம் எந்த தப்பு நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. இங்கே இருக்க யாருமே மன்னிக்க விரும்பல போல இருக்கே நம்ம ஓஜோங்க இந்த நிலைமை ஆக்கினதில். சரி, அவங்க நமக்கு பெரிய ஆப்பாக வச்சிட்டாங்களே, நம்ம பிளான் பண்ணி திருப்பி செய்யலாம் அவங்கள அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆஹா, இவன் இன்னும் மாறல போல இருக்கே அப்படின்னு நம்ம பேகி நினைக்கிறான். நம்ம ஹீரோ என்ன பிளான் பண்ணி எல்லாரும் செய்ய போகிறான் என்றதை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். வீடியோ வெயிட் பண்ணி பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல்.